FMCG லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள IPO மூலமா உள்ள வராங்க. அமீர்சாண்ட் எக்ஸ்போர்ட் IPO. இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த IPO அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணணும், லிஸ்டிங் கெயின் அதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக 1 by 1 நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். அமீர்சாண்ட் ஜெகதீஷ் குமார் எக்ஸ்போர்ட் IPO. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2003 இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 23 வருஷமாக இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், FMCG ப்ராடக்ட்ஸான மெயினாக பார்க்கும்போது பாஸ்மதி ரைஸ். அந்த பாஸ்மதி ரைஸை ப்ராசஸிங் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்போர்ட், அதாவது டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. அதுலேயும் இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, அதாவது என்னென்னா எந்தெந்த ஸ்டேஜில் இவங்க இருக்காங்கன்னு பார்க்கும்போது ப்ரொக்யூமெண்ட், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த பாஸ்மதி ரைஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்டோரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸிங் பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றதையும் சொல்ல வராங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் பார்க்கும்போது 2 கேட்டகரியாக பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. அதாவது 2 செக்மெண்ட்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒன்று பார்க்கும்போது ரைஸ் ரிலேட்டடான திங்ஸ், அதாவது கோலம் ரைஸ், சோனா மசூரி, இட்லி ரைஸ், பொன்னி ரைஸ். ஓகேங்களா, இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான செக்மெண்ட்டும் இவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்டாக பார்க்கும்போது இந்த மைதா, சூஜி, பெசன், சால்ட்டு, சுகரு, உப்பு, சர்க்கரை இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, மைதா ரிலேட்டடான திங்ஸு. அந்த FMCG ப்ராடக்ட்ஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க, செகண்ட் செக்மெண்ட்டில் இவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்கும்போது இவங்க எந்த பிராண்டில் செல் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஏரோப்ளேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் என்னென்னா ஒரு டிமார்ட்டோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஷாப்பிங் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிராண்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். இல்லை அந்த ஆல்ரெடி இந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக பார்க்கும்போது ஏரோப்ளைன் இந்த பிராண்டை தான் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களுடைய திங்ஸ் எல்லாமே செல் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 சப் பிராண்ட்ஸ் நான் இருக்குது. அதில் மெயினாக பார்க்கும்போது ஏரோப்ளைன் லாட்டேஸ்ட், ஏரோப்ளைன் கிளாசிக், அலிபாபா, வேர்ல்டு கப், ஜெட்டு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சப் பிராண்ட்ஸும் இவங்க இருந்துட்டு தான் இருக்கு. ஃபிஸ்கல் இயர் 2022-2024 ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது இவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட CAGR பார்க்கும்போது 24.93% அளவுக்கு என்னன்னா பாசிட்டிவ் சைடில் நல்லாவே என்னன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. February 28, 2026 ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது என்னன்னா இவங்க கிட்டத்தட்ட 38 கண்ட்ரீஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய எக்ஸ்போர்ட் இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட 2 மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் ஒரு ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸும் என்னென்னா இருக்குது. மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று பஞ்சாப்லையும், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹரியானாவிலும் என்னென்னா இருக்குது. ப்ராசஸிங் பிளான்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா 3வது பிளான்ட் இருக்குது. இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இவங்களுடைய மெயின் வெப்சைட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா இதுதான் இவங்களுடைய மெயின் வெப்சைட். ஓகேங்களா, shop-aeroplanerice.com. ஓகேங்களா, இதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இவங்க எந்தெந்த பிராண்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்கன்றது தெரியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் அப்படின்றது சால்ட் இருக்குது, சூஜி, மைதா, சுகரு, பேசன். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே என்னென்னா இருக்குது. ஸோ இது மூலயமா வச்சு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, அதாவது என்னென்னா என்னென்ன விதமான ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ண முடியும் அப்படின்றது இதில் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே உங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் போய்ட்டு என்ன பண்ண முடியும், ஷாப் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த அபவுட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிளான்ட் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், இவங்க பிளான்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லையும் ஹரியானாவிலும் என்னென்னா இருக்குது. ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் தி பிளான்ட் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 1969 இவங்க ஆப்ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. 75 கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா 75 கண்ட்ரீஸுக்கு மேலேயும் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க கிட்ட 2000க்கும் மேற்பட்ட ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்ஸ் என்னென்னா இருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல வராங்க. ஸோ இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக என்னென்னா இவங்களுடைய ஃபுட்ஸ் ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, என்ன மாதிரி ஷாப்ஸ் என்னென்னா இருக்குது, இவங்களுடைய கம்பெனி பற்றின ஃபுல் டீட்டெயில் என்னென்னா உங்களுக்கு இது தெரிய வந்திருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் மாடலில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் IPO ட்ரைனிங், அதாவது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பிகினராக இருக்கீங்க, IPO பற்றின ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம இந்த IPO ட்ரைனிங் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நான் ஃபர்தராக உங்களை ரீச் அவுட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஓகே.
இப்போ நம்ம ஐபிஓட கோர் டாபிக்கு நம்ம வந்து போக போகிறோம். ஓகேங்களா? ஐபிஓ டேட் அதாவது பார்த்தீங்கன்னா 24 மார்ச்லேருந்து 27 மார்ச் 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓட அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ரைஸ் பண்ண முடியும். இந்த 10 ரூபா பர் ஷேரில் வந்து என்னென்னா ஃபேஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பேண்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 201 ரூபாயிலிருந்து 212 ரூபாய் வரைக்கும் வந்து இவங்களுடைய ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு புக் பில்டிங் ஐபிஓ அப்படின்றத சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 201, 202, 203லேருந்து 212 ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். என்னுடைய சஜஷன் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைஸ் கட் ஆஃப் ப்ரைஸ் எதுவோ 212 ரூபாயில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நடக்கும்போது உங்களுக்கு என்னென்னா ஈஸியாக அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? இதோடைய சேல்ஸ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெஷ் கேபிட்டல் ஒன்லி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரெஷ் கேபிட்டல் அண்ட் சேல் ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லிட்டு 2 சேல்ஸ் டைப் வந்து இருக்குது. இந்த கம்பெனி ஃப்ரெஷ் கேபிட்டலாக வர்றது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஏன்னா அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அண்ட் எக்ஸ்பென்ஷனுக்காக இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. இவங்களுடைய இஷ்யூ சைஸ்ன்னு பார்க்கும்போது 440 கோடிகள் அளவுக்கு இவங்க வந்து சொல்கிறாங்க. இவங்க பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இந்த கம்பெனிஸ் வந்து வராங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ ஃப்ரேம் ஒர்க் நோட் வந்து பார்ப்போம். 24-27 டேட் வந்து பார்த்துட்டோம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேட் மார்ச் 30 லேட் நைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனியோட அதாவது இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். சப்போஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் லிங்க்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய டெலகிராம் பேஜ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்க. நான் அந்த அலாட்மெண்ட் லிங்க் அதுக்கப்புறம் ஃபர்தராக ஐபிஓட நிறைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேங்க. ஸோ இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் நடந்தது அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி அன்றைக்கி ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் அதாவது பார்த்திங்கன்னா அன்ஃப்ரீஸ் வந்து பண்ணிவிடுவாங்க. ஃபைனலாக இந்த கம்பெனி ஏப்ரல் 2ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்க என்ன பண்ணுவாங்க லிஸ்டிங்கில் வருவாங்க. ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு அப்ளை பண்ண போகிறீங்க. மினிமமாக உங்கள்கிட்ட பார்க்கும்போது 14,840 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் இந்த ஐபிஓட ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களால் ரைஸ் பண்ண முடியும். ரீட்டைல் கேட்டகரியில் 1 லாட்டில் இருந்து 13 லாட் வரைக்கும், எஸ்என்ஐ கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 14 லாட்டிலிருந்து 67 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 68 லாட்லேருந்து உங்களால் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அந்த 440 கோடிகள் வந்து சொல்லிட்டாங்க. அதில் குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40%, ரீட்டைல் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 35% வந்து அலோகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டான அலோகேஷன் வந்து ரீட்டைல் கேட்டகரிக்கு வந்து அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 35 தான் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா 10, 15 அப்படின்னு கொடுக்கும்போது ரொம்பவே கம்மியாகிடும் வந்து ரீட்டைல் கேட்டகரிக்கு அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான அலோகேஷன் வந்து என்னென்னா இருக்குது. ஓகேங்களா? என்ஐ கேட்டகரிக்கு 15% அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்றத திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணணும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11.87% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 9.16% இருக்குது. டெட் பை ஈக்விட்டி 1.68 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது இவங்களுக்கு வந்து கடன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? எப்பயுமே டெட் பை ஈக்விட்டி 1க்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் நாங்கள் பார்த்திங்கன்னா 1.68 வந்து என்னென்னா இருக்குது. பட் இந்த இயரை கம்பேர் பண்ணும்போது பார்க்கும்போது என்னென்னா இந்த இடத்துல ஸ்லைட்லி வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் கடன்கள் வந்து இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குன்றது தெரிய வருது. ரிட்டர்ன் ஆன் நெட் வரது 11.87%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 4.76%, எபிட்டா மார்ஜின் 10.36% வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 4.58 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இவங்களுடைய இபிஎஸ் வேல்யூ எர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது போஸ்ட் ஐபிஓ இப்போ கரண்டாக பார்க்கும்போது 7.35 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பி ரேஷியோ 28.86 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது பார்த்திங்கனாலும் வந்து என்னென்னா அந்தளவுக்கு ரொம்ப ஃபேவராக வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஏன்னா பி ரேஷியோ மோஸ்ட்லி ஒரு 15 அப்படி இல்லைனா ஒரு 20க்கு கீழே இருந்தேன்னா ஒரு டீசெண்டான வேல்யூவேஷனில் இஷ்யூ ப்ரைஸ் எல்லாமே வந்து என்னென்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் 28ன்றது கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறம் 78.78% வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2195 கோடிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட வந்து இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேபிட்டலைசேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்ப்போம். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங் வந்து
இப்போ இந்த கம்பெனி லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்காங்க, லாஸ் மேக்கிங் கம்பெனி கிடையாது. 17 கோடிகள், 30 கோடிகள், 60 கோடிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 டைம்ஸ் 17லேருந்து 30, இங்கே 30லேருந்து 60 அப்படின்ற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. அதுவும் செப்டம்பர் குவார்ட்டர் வரைக்குமே கிட்டத்தட்ட 48 கோடிகள் அளவுக்கு இவங்க ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் டிசம்பர் குவார்ட்டர் அண்ட் மார்ச் குவார்ட்டர் இருக்குது. ஸோ அதில் இன்னொரு 40 crores அப்படின்னு எடுத்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட 90 crores வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரீச் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே. பட் ஆனால் இவங்களோட டோட்டல் பாரோயிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இவங்களுடைய அசட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. பட் ஆனால் கடன்களும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத முன்னாடியும் பார்த்துருந்தோம். D/E ரேஷியோ கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி ஸ்டேஜில் இந்த கம்பெனி நான் வந்து ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம், அதாவது என்னென்னா ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்றைக்கி ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 2.8% தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3% தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது 3%ன்றது அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஈவன் தோ மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த US-ஈரான் வார்னால் வந்து என்னென்னா போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் இது எப்படி இருக்குன்றது வந்து என்னென்னா தெரியாது. பட் இன்றைக்கி ஸ்டேஜில் இதோடைய அப்ளிகேஷன் வந்து என்னுடைய சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண போகிறதில்ல. பட் இது ஒரு 3rd டே அன்னைக்கு மோர் தென் 10%க்கு மேலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரன் ஆச்சு அப்படின்னா நான் இதை வந்து என்ன பண்ணுவேன், திங்க் பண்ணுவேன், அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் உங்களுடைய ஓன் டிசிஷன், நீங்கள் இன்னும் ஃபர்தராக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஆன் டேட்டுக்கு உங்களுக்கு தெரிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டுடே அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வித்தின் 1 ஹவரில் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.